ஐஎஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனல்லேருந்து. ஸோ இன்றைக்கி டென்ஷன் ஆகாத அந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட். ஏன்னாக்கா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு. பெரிய பாயிண்ட் ப்ளஸில் ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மிட் கேப் வந்து ஒரு மார்ஜினலாக தான் ப்ளஸில் இருக்குது. மைக்ரோ கேப் அண்டு ஸ்மால் கேப் வந்து நல்ல மைனஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது மார்க்கெட்டு. நம்ம ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சுன்னு வந்து ஹாப்பியாகிற மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே ஸ்டேட் பிட். இன் பியர் மார்க்கெட் த ஹை ஃபார் த வீக் இஸ் ஆஃபன் செட் ஆன் மண்டே ஆர் டியூஸ்டே with a new low towards the end of the week, that is Thursday and Friday. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இந்த வீக்லி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்கிறதுனாக்கா மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து ஹை எதிர்பார்க்கலாம், வீக்கெண்டில் வந்து அந்த லோ எதிர்பார்க்கலாம். அப்போ தான் அந்த டவுன் ட்ரெண்டில் வரும் இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு அடுத்த சொல்ல வர விஷயம். அதை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. அதுதான் லாங் டேர்மில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடரோ இன்வெஸ்டரோ உங்களை மாற்றிக்கொள்ள உதவும். வீடியோக்குள்ளே போகலாம். சாரி. ஓகே, ஸோ இன்றைக்கி நிஃப்டி 27 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 22,405. ஸோ ஒரு நல்ல ஒரு 400க்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. 440 வரைக்கும் ஹை போயிட்டு ஒரு 400 மேலே வந்து நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்குது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன். நியர் டு த ஆல் டைம் ஹைலேயே வந்து கொடுத்துருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் நிஃப்டியோடைய டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்கில் போயிடலாம். ஸோ டோட்டலாக 2,704 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 898 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் 1,704 ஸ்டாக்ஸ் நெகட்டிவாகவும் 102 ஸ்டாக் வந்து ப்ரைஸ் அன்சேஞ்சாகவும் முடிஞ்சிருக்கு. 104 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கியூட் லிமிட் டச் பண்ணியிருக்கேன். 118 ஸ்டாக் லோயர் சர்க்கியூட் லிமிட் டச் பண்ணியிருக்கேன். 379 ஸ்டாக் 52 வீக் ஹை, 263 ஸ்டாக் 52 வீக் லோ. ஸோ இது வந்து உண்மையான நம்பரேன்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. ஏன்னாக்கா நிஃப்டி ஆல் டைமில் இருக்குது. மைக்ரோ கேப் அண்டு ஸ்மால் கேப் ஈவன் மிட் கேப்பும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நம்பர் வந்து பாசிட்டிவ் வந்தது வந்துட்டு ரொம்ப டவுட்டாக இருக்குது. காரணம் என்னென்னாக்கா இப்போ லார்ஜ் கேப்பே வந்து டோட்டலாக பார்த்திங்கனாக்கா 100 தான். ஸோ இது எல்லாமே வந்து மிட் அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் நிறைய வந்து இண்டெக்ஸ் நெகட்டிவில் போயிருக்கும் போது இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னாக்கா ஐ திங்க் வந்து பியாண்ட் மைக்ரோ கேப், அதாவது பியாண்ட் மைக்ரோ கேப் அப்படின்னாக்கா இந்த 500லேருந்து 750 மைக்ரோ கேப் சொல்லுவோம். அதாவது 100லேருந்து 250 நம்ம மிட் கேப் சொல்லுவோம், அந்த 150 ஸ்டாக்ஸ். தென் 251லேருந்து 500 வந்து நம்ம ஸ்மால் கேப் சொல்லுவோம். 501 வந்து 750 ஸ்டாக் வந்து மைக்ரோ கேப் சொல்லுவோம். ஸோ இந்த மூணையும் வந்து அந்த 3 இண்டெக்ஸும் வந்துட்டு பெரிய அளவு பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இவ்வளோ நம்பர் வந்திருக்கு அப்படின்னாக்க பியாண்ட் மைக்ரோ கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 263 ஸ்டாக் வந்து 52 வீக் லோ போயிருக்கு அப்படின்னாக்கா அதுவும் அங்கே பெரிய அளவில் வந்து கேம் ப்ளே ஆகிட்டுருக்குன்னு தோணுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கிள் வந்து 104, லோயர் சர்க்கிள் வந்து 118. ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ பியாண்ட் மைக்ரோ கேப் வந்து நிறைய பெரிய விளையாண்டுட்ருக்காங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் பார்த்திங்கனாக்கா 878 ஸ்டாக்ஸு 1,704 ஸ்டாக்ஸ் வந்து டவுன் சைடில் போயிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஒரு ரிசல்ட் காட்டுது. ஸோ ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. ஒரு தைரியமாக வந்து நம்ம நிஃப்டி நல்லா ஆல் டைமில் இருக்குன்றது நம்ம ஒரு கொண்டாடுற மாதிரியே வந்து விட மாட்டேங்குது. ஒரு பதட்டத்தோடையே வச்சுட்டு இருக்குது. அதான் டென்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ மற்ற டேட்டில் நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி யார் வந்து நிஃப்டிக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து 25.26 பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன், NTPC 13.15 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன். டவுன் சைடில் இன்ஃபி -15.59 பாயிண்ட்ஸ், M&M -8 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ பெரிய அளவில் வந்து நம்ம பேங்க் வந்து எதுவுமே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. அதையும் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ FII டேட்டா. ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா FII டேட்டாவும் வந்துருச்சு இன்றைக்கி. ஸோ 564 crores வந்து நெட் செல்லிங் FII அண்ட் DI வந்துட்டு 3,000
542 crores வந்து நெட் பையிங்கில் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, என்னுடைய கெஸ் வந்துட்டு டிஐ வந்துட்டு நிறைய வந்துட்டு ஈவன் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் தாண்டிய ஸ்டாக்ஸ்லேயே வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு டவுட் வருது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேஸில் இது எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இது வந்து இந்த மந்த்துக்கான டே பேஸ்ட் டேட்டா. ஸோ இது வந்து மந்த் வைஸ் எஃப்ஐஐ டேட்டா ஃப்ரம் த ஆகஸ்ட்டில் இருந்து உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 22,378. பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் ஒரு நிமிஷம் நம்ம 5 மினிட்ஸ்க்கு மாற்றிடலாம். ஸோ பெரிய அளவில் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது சைட்வேஸில் தான் இருந்தது. ஹை வந்து 440, லோ பார்த்திங்கனாக்கா 358. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லெஸ் தென் ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளேயே தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நிஃப்டியோடைய வழக்கத்திற்கு மாறான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து நல்ல ஒரு ரீட்டைன் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த தவிர வந்துட்டு ஒரு தெளிவாக வந்து நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியல நிஃப்டியில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் அதுவும் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து பெரிய அளவில் ஒரு வாலட்டிலிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரீவியஸ் க்ளோஸ் 47,297, 300 வச்சுட்டா கூட பார்த்திங்கன்னா ஹை வந்து 530. ஸோ ஒரு 230 பாயிண்ட் தான் வந்து ப்ரீவியஸ் லோவில் இருந்து ஹை போயிருக்கு. ஸோ லோ வந்து 47,191. ஸோ பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு கேம் பிளே இல்லை. நம்ம வந்து டே சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் கிளியராக டைரக்ஷன் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆல் டைமில் இருக்குது. ஸோ நம்ம திரும்ப சொல்லியிருந்தோம் 22,000 இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ இங்கேருந்து வந்து 400 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அப்சைடில் இருக்குது. அதனால் வந்துட்டு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கனாக்கா 21,500. ஸோ இது வந்து நிஃப்டிக்கானது. ப்ரைஸ் ஆக்ஷனில் நமக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. அதே மாதிரி இண்டிகேட்டரில் பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ வந்துட்டு அபவ் 60க்கு மேலேயே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஜோன் இந்த 45-47 வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரேஞ்ச் பவுண்ட் ஸ்டேட்டஸு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 425 பாயிண்ட்ஸ் வந்து மேலே இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இந்த கேண்டில் வந்து பிரேக் கீழே வந்த உடனே சொன்னேன் இது வந்து எகெயின் வந்து ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்ட்டு. எப்போ இந்த கேண்டில் பிரேக் இது பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் நிஃப்டி மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேண்டில் வந்து இப்போது கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ எதிர்பார்க்கலாம் மேபி சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து மேலே வரதுக்கு எதிர்பார்க்கலாம். அப்படி வரும்போது கண்டிப்பாக வந்து நிஃப்டி 22,500 வந்து கண்டிப்பாக டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் ஆக்ஷனில் இப்போ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த 47,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இது வந்து எகெயின் நாளைக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் 47,000 இஸ் த சப்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் வந்து இன்னும் ஒரு க்ளோஷர் நல்ல ஒரு டிசிசிவாக மேலே வர வரைக்கும் இது வந்து நம்ம ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. பட் இப்போதைக்கு ஒரு வீக் சப்போர்ட்டுன்னே சொல்லலாம் இது 47,000 பொறுத்த வரைக்கும். பட் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா 45,000 தான் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இது பேங்க் நிஃப்டிக்கு வந்து எப்போவுமே நம்ம லார்ஜ் கேப் மட்டுமே வச்சு வந்து ஒரு மார்க்கெட்டை டிசைட் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வியூ கொடுக்கும். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஒரு நிமிஷம்.
ஸோ மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் 26 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ பெரிய அளவில் நம்ம பாசிட்டிவ் சொல்ல முடியாது, பெரிய அளவில் நெகட்டிவ் சொல்ல முடியாது. ஸோ எப்படி வந்து நிஃப்டி ஒரு ஆல் டைம் டெஸ்ட் பண்ணால் கூட வந்துட்டு நம்ம பெரிய அளவில் வந்து அது ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்க முடியல, பிகாஸ் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா இது வந்து நம்ம ரொம்ப பாசிட்டிவ் எடுத்துக்க முடியல. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் போன மாதிரி இப்போ ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோன் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ எகெயின் இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணாமல் நம்ம வந்து இது ரேஞ்ச் இந்த இடத்துலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல் டைம் ஹைவாக இருக்கும். ஸோ இதனுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடம் தான் 16,800 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கனாக்கா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த 16,800 சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல் டைம் ஹை தான். இது வந்து மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ்க்கானது. ஸோ அதே மாதிரி மைக்ரோ கேப். ஸோ இதில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி கிடையாது. பட் இண்டிகேட்டரில் பார்க்கும்போது வந்து இது கீப் ஆன் லூசிங் த மொமெண்டம் தான் சொல்லுவோம். பட் வாட் எவர் மேபி RSI 50க்கு மேலே இருக்கும்போது வந்து ஸ்டில் வந்து பை சைடில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லாவே வந்து நமக்கு பார்க்கலாம். ஒரு இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம பெரிய அளவில் வந்து ஒரு மொமெண்டம் அப்சைடில் இல்லைன்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம் பார்க்கலாம். பட் ஸ்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி நமக்கு எதுவுமே இல்லை. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு பாசிட்டிவாக நம்ம நினைக்கவும் முடியல. பார்க்கலாம் மைக்ரோ கேப் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ மைக்ரோ கேப்பும் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட சேம் ரிஃப்ளெக்ஷன் பேட்டர்ன் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஈவன் இண்டிகேட்டரில் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கனாக்கா ப்ரீவியஸ் இப்போ லாஸ்ட் டைம் அந்த ஆல் டைம் ஹை தான் வந்து இந்த 2100 வந்து 21,000 வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 20,000. இந்த ஜோன் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா ஈவன் நம்ம மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்முடைய சங்கதி. நம்முடைய பிக் பிரதர் யூஎஸ் மார்க்கெட் லாஸ்ட் செஷனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு லாஸ்ட் செஷனில் ஒரு எனக்கு கமோடிட்டியில் நான் பண்ணுவேன் நான், பட் நான் அதை வீடியோவில் சொல்கிறதில்ல. ஸோ அதுக்காக அதை வச்சுருந்தது. ஓகே, இங்கே பார்க்கலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் லாஸ்ட் செஷனில் 90 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர். அதே மாதிரி S&P 500 வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர், 0.8% நல்ல ஒரு பர்சன்டேஜ் சொல்லலாம். அதே மாதிரி நாஸ்டாக் வந்து 183 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர். ஸோ இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்க அப்படின்னாக்கா UK மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. UK மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே வந்து 0.5% மேலே இருக்குது. யூரோ மார்க்கெட் வந்து ஒரு நியர் ஃப்ளாட்டில் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட் கொடுத்துருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவாக இல்லாமல் கூட போகலாம். ஓகே, நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட்டில் பார்க்கும்போது ஸோ எகெயின் நம்ம சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் மாதிரி தான் நிஃப்டி மாதிரியே வந்து இப்போது டவ் ஜோன்ஸும் நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது, ஒரு ப்ராக்ரஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து இது க்ராஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எகெயின் நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்திங்கனாக்கா இந்த 38,750 வந்து ஒரு மைல்டு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா இந்த 38,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி S&P 500 பார்க்கும்போது அதுவும் நல்ல கொஞ்சம் ஹோப் கொடுக்குது. இதை விட பார்த்திங்கனாக்கா இது நல்ல ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. ஸோ எகெயின் லாஸ்ட் செஷன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போது டவ்வை விட வந்து S&P 500 நல்லாவே வந்துட்டு ஒரு ஹோப் கொடுக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் மார்க்கெட் வியூவாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம டவ் ஜோன்ஸ் கூட வந்துட்டு ஸ்டில் வந்து மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கனாக்கா நம்முடைய மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டு கோரிலேட் ஆகும். ஸோ அந்த வகையிலும் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் இது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத. ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் பாய். தேங்க்யூ.